வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில்னா இந்த சிவன்மலை தாங்க. இந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றம் எப்படி அமைய போது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்கள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இந்த ஒரு பரிகாரத்தை தவறாம செய்துவாங்க. பல பிரச்சனைக்கு இது உங்களுக்கு தீர்வாக அமையும். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல பாத்தீங்கன்னா மூணாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. உங்களுடைய குணாதிசயம்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முடிவெடுத்த பிறகு அதிகமாக சிந்திக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க. ராசி அடையாளமான இரட்டையர்கள் போல நீங்க இரு வகையான குணாதிசயங்களை கொண்டவங்களாக இருப்பீங்க. இருவிதமான பார்வையும் உங்ககிட்ட இருக்குதுங்க. அனுபவ அறிவு விவேகமும் இயல்பிலேயே உங்களுக்கு இருக்குதுங்க. தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் தங்க கட்டுக்குள்ள வைத்திருப்பவங்களும் நீங்க தாங்க. சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா இனிமையாகவும் சில சமயங்களில் ரொம்பவே கூர்மையாகவும் நேரடியாகவே பேசக்கூடியவங்க தாங்க நீங்க. பல்துறை திறங்களை கொண்டு சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குதுன்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் தாங்க. இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கிரக நிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்கள்னே திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை ராசில குருவும் தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிரனே, கேது சுகஸ்தானத்துல சூரியனும், பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல செவ்வாயும், புதன் பாக்கியஸ்தானத்துல சனினே ராகுன்னு கிரக நிலைகள் இந்த மாதத்துல அமைந்திருக்குதுங்க. இந்த மாதம் பொறுத்தவரை நீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தால லாபம் கிடைக்கலாம். வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுங்க. குடும்பத்துல கலகலப்பு குறைய தொடங்கும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபம் உங்களுக்குள்ள உண்டாகும். பேச்சினை இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்களை சாதகமாக முடிய உதவும். அடுத்தவர் பிரச்சனைகள தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா போட்டியை சந்திக்க வேண்டியதா இருக்கும். வாடிக்கையாளருடைய கடுமையான பேச்சை தவிர்ப்பது தாங்க நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவா கூடும். பழைய பாக்குகளை வசூலிக்கலாம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படுதுங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது தான் நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் மன உறுதியோடு சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கிடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை குறைய தொடங்கும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கலைத்துறையில இருப்பவங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது தாங்க நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வீண் பேச்சை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி கவலை உண்டாகும். தண்டையை தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இது. தொடர்ந்து இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னா தாய் வழி தந்தை வழி உறவுகள தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது தாங்க இப்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்துல ஆராய்ச்சி செய்வதை தவிர்த்திடுங்க. எதிர்பார்த்த அனுகூலங்கள் பெரிய அளவுல நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும். ரத்தத்துல பரவக்கூடிய தொற்று நோய் காய்ச்சல் போன்ற விஷயங்களை மிகுந்த கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். இடமாற்றங்கள் வந்தா அதனை பயன்படுத்திக் கொள்வது தாங்க நல்லது. வியாபாரம் தொழில் படிப்புல உத்தியோகத்துல இருப்பவங்களும் நினைத்த காரியங்களை நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாங்க இது. மகான்களுடைய ஆசிர்வாதமும் வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சி இந்த சமயத்துல உங்களுக்கு உண்டாகும். மேலதிகாரிகளால அனுகூலம் ஏற்பட்டிருக்குதுங்க. குடும்பத்துல புதிய வரவுகள் உண்டாகும். எல்லா விதமான சுப காரியங்களும் குடும்பத்துல வெளியிடத்துல ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நடக்க போகுது. எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பொருளாதாரத்துலன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குங்க. தடைகள் அனைத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. சுப காரியத்துல இருந்து வந்த தடைகள் இனி இருக்காது. அடுத்தடுத்து நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் தாங்க இது. நீங்க பிள்ளைகளுக்கான சுப காரியத்தை நடத்தி மன மகிழ்ச்சி பெறுவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு.
ராகவேந்திர வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தருங்க. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ல சஞ்சரிக்கக்கூடிய ராசி அதிபதினு இருக்கக்கூடிய புதன் மனதில் இருந்த கவலையை போக்கி உங்களுக்கு நிம்மதி அளித்திடுவாரு. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமான பலனை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரியுடைய ஆதரவு நிச்சயம் பெறுவீங்க. அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது தான் நல்லது. கூடுதல் கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்திடுங்க. கலைத்துறையில இருப்பவங்களுக்கு போட்டிகள் நீங்கி காணப்படும். அரசியல் துறையில இருப்பவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவது தாங்க நல்லது. மிதுன ராசி நண்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகளை மட்டும் பெற வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் செய்துவாங்க. ரொம்பவே பயனுள்ளதாகவும் அமைங்க. உங்க ராசியின் நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்காக நீங்க புதன்கிழமைகள்ல நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளணும். பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர நன்மைகள் தாங்க ஏற்படும். வருடத்துல ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் நல்லதுங்க. பிறருக்கு நீங்க பணத்தை திரும்பி தர வேண்டி இருந்துச்சுன்னா புதன் வெள்ளிக்கிழமைகளை தருவதை தவிர்த்திடுங்க. புதன்கிழமைகளை இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு பணம் சம்பந்தமான விடயங்கள்ல மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி தரும். தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை அணிந்திருப்பது ரொம்பவே நல்லது. வெள்ளியில மரகத கல் பதித்து மோதிரத்துல வலது காய் விதிர விரல அணிந்து கொள்ளுங்க. விலங்குகளுக்கு தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட் பிரஸ் போன்ற உபயோகிப்பதை தவிர்த்திடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாங்க. நல்லபடியான பலனை நீங்க பெறலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதம் பொறுத்தவரை விருந்து விழான்னு சென்று மகிழ்வீங்க. குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய தொடங்கும். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளும் மறைய தொடங்குங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மேலுங்க. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அலைய வேண்டியதா இருக்கலாங்க. குடும்பத்துல கூடுதல் செலவு உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது தாங்க நல்லது. அடுத்ததாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா பண தேவை உண்டாகுங்க. செயல்திறன் வெளிப்படும். புதிய முயற்சிகள் அலைச்சலை தரும் விதத்தில் அமையும். வெளிநாடு சம்பந்தமான பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். அலுவலகத்துல உங்க திறமை வெளிப்படுங்க. மேலதிகாரியின் வழிகாட்டுதலின்படி நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களை ஈடுபடாதீங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்வது இந்த சமயத்துல உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்திடும். தந்தையர் உடல் நலல்ல நல்ல முன்னேற்றம் காணப்படுது. அடுத்தபடியாக வரக்கூடிய புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஈடு போறீங்க. பணியாட்களுடைய ஒத்துழைப்பை நீங்க பெறுவீங்க. இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல உள்ளவங்களுக்கு புகழ் நிச்சயம் கிடைக்குங்க. பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நீங்க சந்திக்கலாம். அழகு நிலையம் வைத்திருப்போர் காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு நல்ல நாள் தான் இனி வருகின்ற மாதம் முழுவதுமே அமையுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லா காரியங்களும் நன்மையாக தாங்க உங்களுக்கு நடக்க போகுது. மன திருப்தி உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரம் இதல்ல. பொருட்களை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில சென்று வெண்ணெய் சாட்சி வணங்கி வர மனதில் தைரியம் உண்டாகிடும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உங்களுக்குள்ள ஏற்படுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமான் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பம் நீங்கி மன நிம்மதியை பெறுவீங்க. சொத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடுங்க. மேலும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா 2, 3, 29, 30 அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட தினங்களாக 10, 11, 12 அமைய போகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா
மறக்காம வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.